ஓகே गाइस, இந்த வீடியோ நம்ம உசுட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருந்தோம். இந்த ஹீரோ ஆஃப் தி சீரியஸ், அதாவது இந்த சீரியஸ்க்கான ஹீரோவும் அப்புறமா ஜெசிட்டோ. இவன் தான் உசுட்டோட பெஸ்ட் ஃப்ரெண்டும். அப்புறமா அகாடமியில் 2வது ரேங்க்கும் அடிப்பானா. அப்புறமா இவன் தான் ஒடாசுகே. இவனை போன எபிசோடில் கொரிகுடுன்னு கூப்பிட்டுருந்தோம். இவன் தான் ஃப்ரெண்ட் ஆஃப் உசுட் அண்ட் ஜெசிட்டோ. அவன் 2 பேரும் ஃப்ரெண்ட் தான். அப்புறம் இவன் தான் உசுட்டோட ரைவல் கட்டிடோக். என்னடா இவன் பேர் இவ்வளோ பேசுறது? ஓகே, ஸ்டார்ட்ல எபிசோட் 2 கிரேட் 1 நிஞ்சா எக்ஸாம், அதாவது அப்படி போடுறாங்க. அதோட நம்மளோட கிங் லீடராக எவன்னு தெரில பேசிக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி ஜூனியர் எக்ஸாம் நடக்கும்போது, அதாவது ஜூனியர் எக்ஸாம் இல்லை, அது என்னமோ என்ன எக்ஸாம்னு தான் நம்மளுக்கு தெரியல. இன்ன வரைக்கும் பார்ட் 1 இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு இந்த சண்டே எக்ஸாமில் யார் யாருக்கு சண்டை வைக்கிறது அப்படி எல்லாத்தையும் சொல்லி இவர் தான் அட்வைஸ் பண்ணுறவன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒடாசுகேக்கும் அப்புறம் வேறு ரைவல் உசுட்டோட ரைவல் பேர் என்ன? நம்ம கட்டோக்கேக்கும் ஒடாசுகேக்கும் சண்டை வைக்கிறாங்க. கட்டோக்கே சும்மாவே பயங்கரமான இல்லை, அதாவது அவன் ஃபஸ்ட் ரேங்க் வர அடிப்பான். ஒடாசுகே கையில் தான் ஏதோ ஒரு ஜுத்து எடுக்கிறான். ஒடாசுகே சிங்கமாக மாறினா அவன் டைனோசராக மாறுறான். ஒடாசுகே வந்தால் இவன் ஈஸியாக வாழ்ந்து நெருப்பு எடுத்து ஒடாசுகேயோட கதையை முடிச்சு விட்றான். ஒடாசுகேக்கு இவன்லாம் ஒரு ஆளே இல்லை. சரி ஒடாசுகே இவனுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. இவன் வந்து இப்போ படுறான்னு சொல்லி ஒடாசுகே அவனுக்கு ஒரு கிக்குடுவான் பாருங்க. அப்புறமா அவன் ஃபவரை மொத்தமாக இதாக்குவான். சும்மா இந்த அவனை சீந்தி விட்டு அப்புறமா சும்மா அவன் வந்து நல்ல இவனை ஒடாசுகே பொழஞ்சி கட்டிடுவான். அப்புறம் ஒடாசுகேயோட இவனில் இவன் ஜெயிச்சுடுவான். எது கட்டுடோக்கியா. அப்புறம் அவன் ஷேடோக்லோனா இதோ ஒரு ஜுட்ஸு யூஸ் பண்ணுறான். அப்புறம் அவனுக்கு எல்லாருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. இல்லை ஒடாசுகே 2 துண்டை வெட்டி போட்டுருந்தான். அடுத்து நம்ம ஜெசிட்டோக்கும் உசுட்க்கும் சண்டை வைக்கிது. உசுட்னாவே தெரியும், சும்மா படிக்காமல் தான் வந்திருப்பான். ஜெசிட்டோ ஏதாவது செகண்ட் ரேங்க் வர அடிப்பான். ஜெசிட்டோ கன்ஃபார்மாக உசுட்டு 2 துண்டை வெட்டிடுவான். உசுட் சொல்லிக்கிருக்கான், டே மச்சான் நான் நீ சண்டை பிடிக்காம அப்படியே இருந்துடலாண்டா, நீயே ஜெயிச்சுட்டு போயிரு அப்படி இப்படின்னு பேசியிருப்பான். பட் நம்ம ஜெசிட்டோ சும்மா சாதனால அவன் ஸ்ட்ரென்த் வச்சு உன்னை இப்போ போட்டு சொல்லி நான் பெரிய அளவு 2ஆன்ட்டு ஸ்பீடாக சண்டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உசுட் வேண்டாம் மச்சான் வேணான்னு இருப்பான். அதோட நம்ம ஜெசிட்டோவுமே மாறுவான். உனக்கு மட்டும் தான் மாற முடியுமான்னு சொல்லி இவன் எலியாக மாறிடுவான். எலியை டைகரால் பிடிக்கவே முடியாதுல்ல, அதனால எலியை இதை தான் மாறியிருப்பான். பார்க்கவே செம்ம கோமடியாக இருக்கும். இதை நான் சில மிஸ்டேக்ஸ் இருப்பேன், அதனால நீங்கள் உண்மையாக காட்டினே பாருங்கள். அப்புறமா சண்டேயில் உசுட்டை இவனால் பிடிக்க முடியாது ஜெசிட்டோவால். அதோட நம்ம உசுட்டும் ஏன் ஜிட்ஸு ஆகிடுவோம். ஜிட்ஸு ஒன்று ஃபார்லண்ட் வந்து ஏதோ ஒரு நெருப்பு அடிப்பான். உசுட் கதையை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அங்கேயே இல்லை. அப்புறமா ஜெசிட்டோக்கும் அப்புறம் வேறு யார் அவன் பேர் ஒடாசுகேயா. அவன் பேர் என்னடா வடை சட்டி மாதிரியே இருக்குது ஒடாசுகேயோட பேர். டோக்கிக்கும் ஜெசிட்டோக்கும் சண்டை வைக்கிறாங்க. கட்டோக்கே சாதாரண நாளில் பார்க்க அப்படி இருந்தாலும் இவனும் உடைக்கிற மாதிரி அவனை செம்ம போல எடுக்கிறான் அப்படின்னு நினச்சா 2 பேரும் சரியாக சமமாக தான் சண்டை பிடிப்பாங்க. நம்ம கட்டோக்கே இருக்கால அவன் பவர் யூஸ் பண்ணி இவனை இதுன்னு அடிப்பான். பட் நம்ம ஜெசிட்டோ சும்மால தப்பிச்சிடுவான் எல்லாத்துலேருந்தும். ஜெசிட்டோ செய்கிறதுலேருந்து கட்டோக்கையால் தப்பிச்சிடுவான் ஈஸியாக. அப்புறமா 2 பேரும் சேர்ந்து டப்புக்குன்னு சுற்றினதில் என்ன வழக்கம் போனதா நம்ம ஃபஸ்ட்டாக கடுப்பாடி அவன் ஜெயிச்சிட்டான். பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேரே அதுக்குள்ளே மறந்துட்டியான்னு கேட்டு திட்டாதீங்க. அப்புறமா ஃபஸ்ட்டாக கடிக்கலாம் வழக்கம் போல் அடிச்சிடுவான். அதோட என்னது அந்த அவனும் சந்தோஷமாக இருப்பான். அதோட அவனுக்கு ஃபஸ்ட் ரேங்கோட மலையை கொடுத்துருவாங்க. 3 பேரும் சோகமாக இருப்பாங்க உசுட்டு தவிர. அப்புறமா செகண்ட் ரேங்கை நம்ம ஜெசிட்டோ கொடுத்துருவாங்க. என்னடா அவன் இன்னும் மலையை போடவே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏதோ போட்டாங்க பாருங்கள். அதோட அந்த கேப்டன் பண்ணல 3rd கேப்டன் அவர் சொல்லிடுவார், நாளைக்கு நீங்கள் எல்லோரும் உங்கள் சென்சை கூட ஃபைட் பண்ண போகிறீங்க, அதுதான் பனிஷ்மெண்ட்டு. அதோட அப்படியே சீனை கட் காட்டினா நம்ம ஜெசிட்டோ என்னடா பண்ண போகிறீங்க 2 பேரும்னு கேட்கவும், இவனும் நம்ம உசுட்டோட நானக்கிட்ட போய் பழகிலாமா பேசாமையான்னு கேட்கவும், உசுட்டும் அவங்கெல்லாம் பழம் வேணாண்டா, அவன் ஒரு ஒன்றுக்கும் உதவாண்டா, அவன்கிட்ட பழவி ஒருத்தனும் ஜெயிச்சதில்லை, அவன்கிட்ட பழகிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை அது இதுன்னு பேசும்போது இன்னும் ஆமாம் நீ மட்டும் உதவி கிழிச்சிருவ, ஒன்றுக்கு உதவாதவன் தாண்டா நீனும் ஜெசிட்டோ சொல்லுவான்.
அதை பார்த்து நம்ம உசுட்டு என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்கும். அப்படி தான்டா சொல்லுவேன்னு ஜஷிடோக்கும் உசுட்டுக்கும் சின்ன சண்டை மாதிரி போகும். அதில் நம்ம ஒடாசுக்கி இருக்கால அது போதும் நிறுத்துங்கடா, நீ சொன்னது சரிதான்டா, நம்ம போய் அவன்கிட்டே பழகுவோம். என் தம்பியும் அப்படி தான் சொல்லியிருக்கா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜஷிடோ மூஞ்ச மட்டும்தான் அதில் காட்டியிருந்தாங்க, ஏன்னு எனக்கும் தெரியல. அதுவும் நம்ம ஒடாசுக்கையும் நானும் என் தம்பி கூட போய் அப்படியே பழகுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதோட ஜஷிட்டும் ஆமாம் அதுதான் சரி, அது நான் என் தம்பியும் அவன் கூட பழகணும்னு சொல்லியிருப்பான். அதனால் நான் என் தம்பி கூட போய் அவன்கிட்ட பழக போகிறேன், அவன்கிட்ட இல்லை அவர்கிட்ட அப்படின்னு தான் சொல்லுவார். அவன்கிட்ட தான் அவர்கிட்ட அப்படின்னு தான் ஒடாசுக்கே சொல்லுவான். பட் நம்ம இங்கே அவன்கிட்டனே சொல்லிப்போம், ஏன்னா அவனுக்கெல்லாம் அவன் நம்மளோட சின்ன பையன் தானே. அதோடு நம்ம ஜஷிட்டோவும் ஓகேடா நீ போய் பழகு, உன் தம்பியும் ரொம்ப ஆசையாக கேட்குறான்னு சொல்கிறல போய் பழகு அப்படின்னு சொல்லவும் நம்ம எது சும்மா இருப்பானா, அவன் ஒரு நம்பி அவன்கிட்ட பழகுங்கடா, அவனே ஒன்றுக்கும் உதவாதவன்டா அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். ஜஷிட்டோ பொத்துடாவா என்ன இதாக்குனதும் மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சிட்டிங்களான்னு நம்ம ஒடாசுக்கி கேட்கவும், அப்புறமா நானும் என் தம்பி கூட போய் அந்த நானை கூட பழக போகிறேன்டா உசுட், வேணா நீ வா இல்லைன்னா நீ வராத, நான் கன்ஃபார்மாக பழகுறதா தான் இருக்கேன்னு சொல்லிக்கினே இருப்பான். நம்ம ஒடாசுக்கி உசுட் சும்மா இருப்பானா, கொழுப்பு பிடிச்சவன். திருப்பி அவன் ஒன்றுக்கு உதவாதான்டா, அவன்கிட்ட பழகி பிரயோஜனம் இல்லை, நான் வந்து பரவாயில்ல அவனுக்கு, அவன் ஒரு ஒன்றுக்கு உதவாதவன் அது இதுன்னு பேசி போவேன் நானே தான் சொல்லுவான். ஏன்னா அவன் பெரிய இவனா, அதனால அவன் சும்மாவாக இருப்பான் உசுட். அவனே ஒரு பொறாம பிடிச்சவன் தான் உசுட்டே, அதனால சும்மா இருப்பான். அதோட சிக்கி என்னடா சொல்கிற, நீ தான் ஒன்றுக்கும் உதவாதவனா இருப்பேன்னு பார்த்தா உங்கள் அண்ணனே இருக்க மாட்டேங்கிறியே. அதோட என்னடா நீ மட்டும் ஏதோ பெரிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீயும் ஒரு டம்மி தானடா, உனக்கு நானே எவ்வளோ பரவாயில்லடா, நான் அவன்கிட்ட பழக போகிறேன் அப்புறமா இதுன்னு சொல்லிக்கிட்டுப்பா. நான் பேரை கொஞ்சம் சின்ன மிஸ்டேக்ஸில் பேரை மாற்றி சொல்லுவேன், அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லாரோட பேரும் ஞாபகம் இல்லை, அதனால தான் இந்த கேம். அப்புறமா நம்ம ஒடாசுக்கியோட தம்பி யாருன்னு இந்த சீரியஸில் காட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒடாசுக்கி இப்படி பேசிக்கிறதுக்கு இங்கே வரைக்கும் ஒடாசுக்கியோட தம்பி யார், உசுட்டோட நானே யார், அதெல்லாம் காட்டியே இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் தான் காட்டுவாங்களான்னு டவுட்டாக இருக்கும். அதோட வாங்க நம்ம இதாக்கலாம். உசுட்டும் வேணாண்டா, அவனே ஒரு டம்மி பீஸுடா, அவன்கிட்ட பழவி ஒரு பிள்ளை இது வரைக்கும் பாசம் இல்லை அது இதுன்னு பேசியிருப்பான். கடைசி வரைக்கும் நான் அவங்க அண்ணனை இதாக தான் இருப்பாங்க. அவங்க அண்ணன் தான் மினாஷின்னு நினைக்கிறேன். மினாஷி தான் எனக்கு பெஸ்ட்டாக அது இதுன்னு ஒடாசுக்கி சொல்லியிருப்பான். மினாஷி தான் ஒடாசுக்கியோட அண்ணன், உசுட்டோட அண்ணன் நினைக்கிறேன். மினாஷி அதிகம் கேட்டிங்கன்னா வருவார், இந்த சீரியஸில் வருவாரான்னு தெரியாது, ஆனால் கன்ஃபார்மாக இந்த எபிசோடில் வருவாரான்னு தெரியாது, ஆனால் இந்த சீரியஸில் கன்ஃபார்மாக வருவார். ஏன்னா அப்படி ஒரு ஆள் இருக்காங்கன்னு திருவண்ணாமலை நான் அவன் தான் நினைக்கிறேன்னா. அதோட நம்ம ஒடாசுக்கியும் அப்படி சேர்ந்தா என் தம்பி வெயிட் பண்ணிக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்ட்டு போயிடுவான். அப்படியே பேக்கணும் வந்து உசுட்டுடே அவன்கிட்ட பணம் பார்த்துடா ஒன்றுக்கு வேத்து இல்லைடான்னு சொல்லிக்கினே இருப்பான். ஒடாசுக்கியும் கேட்காம போயிடுவான் இங்கேருந்து. இதோட உசுட்கிட்ட மீனா இது அவன் யார், அவன் பேர் ஏட்டா அதுக்குள்ளே மறந்துட்டேனே, ஜஷிட்டோ கேட்பான். டே நீ என்னடா பண்ண போகிறேன்னு அவன் சொல்லுவான், அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா, கடைசி டைமில் சென்ஸு ஏதாவது பண்ணி நம்ம தப்பிச்சிடலாம், என்கிட்ட எந்த பிளானிங் இல்லை, பட் நான் ஒரு மூளைக்காரன், எல்லாரையும் விட்டு நான் புத்திசாலினால என்னால் ஈஸியாக அதெல்லாம் சமைச்சிடலாம். அவன் அந்த தேர்ட் கேப்டன் இருக்கால அவனுக்கெல்லாம் போய் நீ பயப்படுவியா, நான் எவ்வளோ ஈஸியாக என் சென்ஸை அடித்து ஜெயிக்கிறேன்னு மட்டும் போடுறா அப்படின்னு உசுட் சொல்லவும் ஜெயிட்டோம். இப்படியே பேசுகிறது உருப்படவே அதை உருப்படுறவனே உருப்பட விடவே அதை அப்படின்னுவான். அதோட அவங்களும் அப்படியே பேசிக்கினே இதாக்கின்னு பண்ணுங்கள். அப்புறமா அப்படியே விட்டும் வேணாண்டா அவங்கக்கிட்ட பழவதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி தினமும் சீரியஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட வீடியோ